ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொலிட்டிக்கல் பட்ரை. தமிழ்நாட்டில் பாமகக்கான டிமாண்ட் நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போகுது. ஒரு பக்கம் அதிமுகவும் இன்னொரு பக்கம் பாஜகவும் ஆஃபர் மேலே ஆஃபர் கொடுத்து அவங்கள கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இதில் உண்மையில் பாமகவோட செல்வாக்கு அவ்வளோ இருக்குதா, அவங்களோட தேர்தல் வரலாறு என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். 91 வருஷம் நடந்த தேர்தல் தான் முதல் முறையாக பாமக சந்தித்த தேர்தல் ஆகும். அதுவரை வன்னியர் சங்கம் என்ற அமைப்பை நடத்திட்டு வந்த மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அரசியல் கட்சியாக ஒரு புதிய பயணத்தை தொடங்குறாங்க. அவங்க முதல்ல சந்திக்கிற 91 தேர்தலில் அனைத்து தொகுதிகளையும் போட்டியிட்டு ஒரு தொகுதியில வெற்றி பெறாங்க. அந்த கட்சியை சேர்ந்த திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பண்ருட்டி தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார். அவரை யானையில உட்கார வச்சு சட்டசபை வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க. காரணம், அந்த தேர்தலில் பாமக யானை சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. அடுத்ததான் நடந்த 96வது வருஷம் தேர்தலில் திவாரி காங்கிரஸ் என்ற கட்சியோட கூட்டணியை வச்சு போட்டியிட்ட பாமக 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. 91ல ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தவங்க 96ல 4 என்ற அளவில் உயர்ந்து நின்னாங்க. அதோட 2 வருஷத்துல நடந்த 98வது வருஷம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்சு 5 தொகுதிகளை போட்டியிட்டாங்க. 4 தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க. அதுபோக அப்போது வாஜ்பாய் அமைச்சரவையில் பாமக சேர்ந்த திரு தலித் எழில்மலை அவர்கள் இணையமைச்சராகவும் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அடுத்து நடந்த 99 நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக பாஜக கூட்டணி இணைஞ்சு 8 தொகுதிகளை போட்டியிட்ட பாமக 5 தொகுதிகளை வெற்றி பெறாங்க. அந்த கட்சியை சேர்ந்தவங்க மத்திய அமைச்சரவையிலையும் பங்கேற்கிறாங்க. இந்த சூழ்நிலையில 2001 சட்டமன்ற தேர்தல் வருது. அப்போது மத்திய அமைச்சரிலிருந்து வெளியில வந்த பாமக அதிமுக கூட கூட்டணி வச்சு சட்டமன்ற தேர்தலில் 27 தொகுதிகளை போட்டிடுறாங்க. அதுல 20 தொகுதிகளை வெற்றி பெற்றவங்க எலெக்ஷன் முடிஞ்ச கையோட மறுபடியும் அதிமுக கூட்டணிக்கு டாட்டா சொல்லிட்டு பாஜக கூட வந்து சேர்ந்து மத்திய அமைச்சரா மறுபடியும் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி விந்தியான விஷயங்கள்லாம் பாமக மட்டுமே நடக்கும். இப்படி ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கூட்டணியில் இருந்தவங்க 2004 மக்களவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில வந்து இணைஞ்சு பாண்டிச்சேரி உட்பட 6 தொகுதிகளை போட்டிட்டாங்க. அந்த 6 தொகுதியிலுமே வெற்றி பெற்றாங்க. பாமகவோட சக்சஸ் ரேட் 100% இருந்தது இந்த ஒரு தேர்தலில் மட்டும்தான். அது மட்டும் இல்ல, அப்ப பாமக எந்த பொறுப்பிலும் இல்லாத, கட்சியில கூட இல்லாத திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா பதவியேற்றாங்க, திமுக கொடுத்த ராஜ்யசபா சீட்டு மூலமாக. அடுத்து நடந்த 2006 சட்டமன்ற தேர்தலையும் இதே திமுக கூட்டணியில போட்டியிட்ட பாமக 31 தொகுதிகளை நின்று 18 தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க. இந்த இடத்துல ஒரு பிரேக். அதாவது 91 ஆரம்பிச்ச பாமக 2006 வரைக்கும் வளர்ந்து கொண்டே இருந்தாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் அவங்களோட வாக்கு சதவீதம் அதிகரிச்சு கொண்டே இருந்துச்சு. ஆனா 2006க்கு அப்புறம் நடந்தது எல்லாமே தலைகீழ். அதுவரை திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருந்தவங்க 2009 மக்களவை தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க. அதுல 7 தொகுதிகளை போட்டிட்டு 7லுமே படுதோல்வி அடைஞ்சாங்க. சரி, அந்த கூட்டணியில ரொம்ப நாள் இருந்தாங்களான்னு பார்த்தா இல்ல. 2011 தேர்தலில் மறுபடியும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில இணைஞ்சு 30 தொகுதிகளை போட்டிட்டாங்க. வெறும் 3 தொகுதிகளை தான் வெற்றி பெற்றாங்க. அடுத்து நடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில இணைஞ்சு 8 தொகுதிகளை போட்டியிட்ட பாமக ஒரே ஒரு தொகுதிகள் தான் வெற்றி பெற்றாங்க. சரி, இதுவும் சரி வரல, திமுக வேணாம் அதிமுக வேணாம், தனித்து போட்டியிடலாம், அன்புமணியை முதல்வராக்குவோம், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்ற முழக்கத்தோட 2016 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டாங்க பாமக. ஆனா எந்த தொகுதியிலுமே வெற்றி பெறல. முக்கியமா தர்மபுரி தொகுதியில அன்புமணி அவர்களும் தோற்று போனார். தனித்து போட்டியிட்ட வேலைக்கு ஆகலன்ட்டு மறுபடியும் 2019 அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்த பாமக 7 தொகுதிகளை போட்டிட்டு 7லுமே தோற்று போறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலும் அதே கூட்டணியில் நீடிச்ச பாமக 27 தொகுதிகளை போட்டிட்டு வெறும் 5 தொகுதிகளை மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. சோ இந்த நிலைமையில அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சிட்டதால எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம இன்னமும் சுத்திட்டு இருக்காங்க பாமக. ஒரு பக்கம் அதிமுகவும் இன்னொரு பக்கம் பாஜகவும் ஆஃபர் மேல ஆஃபர் வச்சு உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனா உண்மையிலே பாமகவோட செல்வாக்கு என்பது 2006 சட்டமன்ற தேர்தலோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதுவரை மக்களுக்கான இயக்கமாக அறியப்பட்ட பாமக அதன் பின்பு அன்புமணி என்ற தனி நபருக்காக மட்டுமே வேலை செய்யற இயக்கமா மாறி போனதோட விளைவு தான் இது. முக்கியமா மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடிய ஒரு போராளியா அறியப்பட்டவர். இன்னைக்கும் வட மாவட்டங்களை பாத்தீங்கன்னா திரு ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு வேற எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இல்லை. 90கள் காலகட்டத்தில் அவர் நடத்திய போராட்டங்கள்லாம் இன்றைக்கும் குறிப்பிடத்தக்கது ஒரு விஷயமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு மிகுந்த பாமக, அப்படி மக்கள் நலனுக்காக மட்டுமே போராடிய பாமக இன்னைக்கு அன்புமணி என்ற தனி நபருக்காக மட்டுமே உழைக்கிறதுனால அடைஞ்ச வீழ்ச்சி தான் இது. உண்மையிலே 2006 பாமகவோட செல்வாக்குலாம் முடிஞ்சு போயிட்டாலும் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் அந்த தேர்தலில் தங்களுக்கு செல்வாக்கு இருக்க மாதிரியும் வாக்கு சதவீதம் அதிகமாக வச்சிருக்க மாதிரியும் ஒரு மாயை உருவாக்கி அதன் மூலமா தன்னோட டிமாண்டை தீர்த்துக்கிறதுல பாமக மிகப்பெரிய கில்லாடி. இந்த விஷயத்தை தான் இந்த தேர்தலையும் பாமக செய்யறாங்க. இது பாஜகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும். இருந்தாலும் கூட்டணியில ஒரு பெரிய கட்சி வேணும்ன்ற காரணத்துக்காக மட்டும்தான் பாமகவுக்கு 2 பேரும் ஆஃபர் மேல ஆஃபர் வச்சு கூப்பிட்டு இருக்காங்க. இது எந்த கூட்டணிக்கு அவங்க போனாலும் எத்தனை சீட்ல நின்னாலும் அவங்களுக்கு உண்மையிலே செல்வாக்கு இருக்கா இல்லையான்னு இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு தெளிவாக காட்டிடும்.